கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகம் எல்லாவற்றையும் படைத்தவர். அவராலே எல்லாம் உண்டாயிற்று, அவருக்காகவே எல்லாம் உண்டாயிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இருந்த நாட்களில் அவர் ஞானஸ்நானம் பெற்று பிறகு சாத்தானால் வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்பட்டார். அப்பொழுது சாத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மலைகள், ராஜ்யங்கள் எல்லாம் மகிமையை காட்டி கொடுத்து, இதெல்லாம் என்னுடையது, நீ பணிந்து கொண்டால் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு ஓடி போனார். தேவன் ஒருவர்தான் ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை தவிர ஒன்றையும், எந்த ஒரு சிருஷ்டியையும், பொருளையும், வேறு எந்த ஒரு நபரையும் நாம் ஆராதிக்கக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இதில் நாம் திட்டமும் தெளிவுமாக காணப்பட வேண்டும். நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், அநேக காரணங்களை நாம் சொல்ல முடியும். நம்முடைய தேவன் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நம்மை படைத்தார், அவர் நமக்கு தேவனாயிருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகமும் எல்லாம் அவருடையவைகள், நாமும் அவருடையவர்கள். இப்படியாக நாம் சொல்ல போனால் அநேக காரணங்களை நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு சிருஷ்டிகளும் தேவனை அதினதின் திராணிக்கேற்ப தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறது, துதித்து கொண்டிருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் ஆராதனைக்குரியவர். நாம் தேவனை ஆராதிப்பது எப்படி? பாடல்களினாலே, தேவ வசனங்களை தியானிக்கிறதுனாலே, அவருடைய பரம ரகசியத்தை, அவருடைய நாமத்தை பற்றி நாம் அறிகிற அறிவினாலே, அவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்து நிமித்தம் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிறதுனாலே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால், ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொண்டு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால், இவைகளினாலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது அநேக காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. பரிசுத்தமாயிருங்கள், நடுக்கத்தோடு அவரை ஆராதியுங்கள், பயபக்தியோடு ஆராதியுங்கள், மகிழ்ச்சியோடு ஆராதியுங்கள், ஆவியோடு உண்மையோடும் ஆராதியுங்கள், புத்தியாய் ஆராதியுங்கள். இப்படியாக தேவன் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே எகிப்தில் இருந்த போது அவர்கள் தேவனை ஆராதிக்கவே தேவன் அவர்களை பார்வோனிடத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய கர்த்தரை ஆராதிப்பது மிக மிக இன்றிமையாதது என்பதை நாம் தெரிந்து கொண்டு, அப்படியே நம்முடைய வாழ்விலே நாம் கர்த்தரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், புகழுவோம், போற்றுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஐக்கியத்தோட ஒருமனதோட தேவனை ஆராதிக்க, தேவனை உயர்த்தி போற்றி மகிழ, பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் மகிழ்ச்சியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.